Hi friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கீழே என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு. ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா பிளேஸ் இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, பார்க்கலாங்களா? இங்கே இந்த பாட்டில் வச்சுருக்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். இது லொபீவியா அரக்னகாந்தா, எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வரும் இதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இது ரெபூஷியா ஃபல்விசெட்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வரும். இது எனக்கு கேரண்டி அதுதான் அப்படின்னு தெரியுது. பட்ஸ் கூட வந்துருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டுக்கள். இது ரெபூஷியா மினிஸ்குலா அப்படிங்கிற பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட். இதுவும் ரெபூஷியா வெரைட்டி தான். இது ரெபூஷியா ஆல்பிஃப்ளாஸ் அப்படிங்கிறது ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வரும். இது இங்கே இருக்கிறது மூணுமே ரெபூஷியா தான். இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்டெனோகாக்டஸ் மல்டிகோஸ்டேட்டஸ். இது செல்லர் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது. ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற வெரைட்டி தான். அப்படியே இங்கே விண்டோ கிட்ட சிலது வச்சுருக்கேன். இது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே ஃபஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ட்ரைகோசெரியஸ் ஃப்ளையிங் ட்ராகன். உங்களுக்கு தெரியும், இது நான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தேன், பிளான்ட் பேரடைஸில் பர்ச்சேஸ் பண்ணேன்ட்டு. அடுத்த வெரைட்டி பார்க்கலாங்க. அடுத்த வெரைட்டி ட்ரைகோசெரியஸ் பியூனாவிஸ்டா. அது கூட தெரியும் உங்களுக்கு, ஃப்ளவர் கூட நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ட்ரைகோசெரியஸ் பியூனாவிஸ்டா அது பக்கத்தில். இது ஃபஸ்ட்டு மூணுமே ட்ரைகோசெரியஸ் வெரைட்டிங்க. இதுலேயும் பியூனாவிஸ்டாவுடைய ஃப்ளவர்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து ட்ரைகோசெரியஸ் கிராண்டிஃப்ளோரஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெரைட்டி. இதனுடைய ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்னா பாருங்கள் எப்படி இருக்கும்னா, இது அன்பாக்சிங் வீடியோ பண்ணலை, ஏன்னா இது ஒரே ஒரு பிளான் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் வேறு ஒரு செல்லர்கிட்ட. அடுத்த வெரைட்டி இதுங்க எக்கினோசெரியஸ் இனர்மிஸ் அப்படிங்கிறது. இது ஒரு லொபீவியா நோட்டோகாக்டஸ் ஒட்டோனிஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வரும். தெரியல என்ன கலர்னு, பார்க்கணுங்க. ஏன்னா அந்த தான்ஸ் பாருங்கள், அந்த ஸ்பைக்ஸு ரெட்டிஷாக இருக்குது. ஸோ என்ன கலருன்னு தெரியல, என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியல. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெரைட்டிங்க. இது சல்கோரிபுஷியா ஹெலியோசா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ் ரெண்டு போயிடுச்சிங்க பிளான்ட்டு. இது ஒன்று. இது ஒரு ரெபூஷியா வெரைட்டி. ரெபூஷியாவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எங்கள் ஒரு வீட்டுக்கிட்டே ஒரு நர்சரியில் வாங்கின வெரைட்டி இது தெரியும் உங்களுக்கு. இதில் ஃப்ளவர் கூட வந்தது. ஜிம்னோகேலிஷியம் அனிசிட்சிஐ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஃப்ளவர் நான் வீடியோ கூட பண்ணியிருந்தேன், ஷார்ட் வீடியோ. இது எக்கினோசெரியஸ் பீச் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பீச் கலர் ஃப்ளவர்ஸ் வருங்க இதில். இது ஜிம்னோகேலிஷியம் ஃப்ளான்சியாய். இது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது. இது இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா அன்பாக்சிங் வீடியோவில், எக்கினோசெரியஸ் விரிடிஃப்ளோரஸ் வெரைகெட்டா டெவிசிஐ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ரொம்ப லெங்க்தியாக இருக்குது பேர். இது ஒரு வெரைட்டி. இது ஆக்சுவலி என்னன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் அப்படின்ட்டு. பாருங்களேன், அதுக்குள்ளே பாருங்கள், அங்கே கீழே ஒரு பேபி பிளான்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, பேபி பல்ப்ஸ். அந்த மாதிரி நிறைய ஆஃப் ஷூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண. இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இதனுடைய லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீவ்ஸ் நீங்கள் சன்லைட் இல்லைன்னா செமிஷேடு ஏதோ ஒரு சன்லைட்டு படும்போது இந்த பிளான்ட்டு இப்படி ட்விஸ்ட் ஆகிடும். ட்விஸ்ட் ஆகி அந்த மாதிரி லீவ்ஸ் தன்னால் அதுவே ட்விஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு லீவ் ஷேப் இருக்கும் அதுக்கு. இதை நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஹிமாந்தஸ் ஆல்பிஃப்ளாஸ் அப்படிங்கிறது. இது கூட ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பல்பு தாங்க. இது ரொம்ப ரேர் வெரைட்டி தான். இது கிடைக்கிறதில்ல எங்கேயுமே. கிடைக்கும்போது நான் வாங்கிட்டேன். நான் இதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுங்க. மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கும். ஆக்சுவலிங்க நான் இது வாங்கும்போது பெரிய பல்பாக தான் செல்லர் கொடுத்தாரு. அது என்னவோ போக போக ஷ்ரிங்க் ஆகி போய் பல்பு இந்த 5 வருஷத்தில் ரொம்ப சின்னதாக ஆகிப்போச்சு பல்பு. அந்த மேஃப்ளவர் கூட அப்படி தான் ஆகுது. இதுவும் மேஃப்ளவருடைய ஃபேமிலி சேர்ந்தது தான்.
அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேஃப்ளவரு, அது பக்கத்தில் அமரலிஸு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எக்கினாப்சிஸ் ஆக்சிகோனா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது ஃப்ளவர் வந்தப்போ கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா அகபாந்தஸ், அது பக்கத்தில் செரி நிம்பு, அமரலிஸ், இது எல்லாமே ஃபுல் அமரலிஸ் தான் இங்கே எல்லாமே. வேறு வெரைட்டிஸு இப்பேஸ்டம் விட்டேட்டம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நான் ரேடிஷ் போட்டிருக்கேன். ரேடிஷ்ஷு, கேரட்டு, சீட்ஸ் இருந்தது, தூவி விட்டேன். அது என்னவோ வந்திருக்கு, பார்க்கலாம் அது வருதா இல்லையா தெரியலைங்க. இதுவரையிலும் நான் போட்டு வந்ததில்லை. இது வந்து சில்லிஸ், குண்டு சில்லிஸ். இது டொமேட்டோ. இது வந்து லாங் சில்லிஸ். இது வந்துங்க பிரிஞ்சால் சீட்ஸ் போட்டேன், அது வந்திருக்கு. பார்க்கலாம் அது எவ்வளோ வருதோ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ராஸ்பெரி, அது டாலியா, அது கூட சீடில் தாங்க வந்தது. இது பாருங்கள், இது ப்ரூன் பண்ணி விட்டதில் கொஞ்சம் நல்லா துளுத்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு திரும்பவும். கிரைசாந்தமம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, கரம்போலாம், அதுக்கப்புறம் பவழமல்லி இருக்குது. இது வந்து கான்ஃபெடரேட் ரோஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால்சம் சீட்ஸ் போட்டேன், அது வந்திருக்கு. இங்கே ஒரு டொமேட்டோ இருக்குது, அது பக்கத்தில் ஒரு டொமேட்டோ இருக்குது. டொமேட்டோஸ் நிறைய வச்சுருக்கேன். இது வந்துங்க லோக்வாட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் பிளான்ட். அது ஒரு ஜப்பனீஸ் ஃப்ரூட்டு. ஃப்ரூட் பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது அதை நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேங்க. இது அந்தாண்ட வந்துங்க ஒரு பாட்டில் பெப்பரோமியா வாட்டர்மெலன் அப்படிங்கிற ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் இருக்குது, க்ரைனம் லில்லிஸ் இருக்குது, டொமேட்டோஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கூட இருந்தது, அதை மண்ணே சாப்பிட்டுச்சு பொட்டேட்டோவை. இங்கே ஒரு டொமேட்டோ இருக்குது, இங்கே ஒரு டொமேட்டோ. இது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூச்செடிங்க இது. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து யுகேரிஸ் அமேசோனிகா, அழகான ஒயிட் கலர் அரோமேட்டிக் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். இது ஒரு டிசம்பர், இது டார்க் வைலட் டிசம்பர் இது. அதுக்கப்புறம் மேலே பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டில். அது பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் சில்லிஸு, இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு. அது பக்கத்தில் வந்து கிளைவியா மினியேட்டா அப்படிங்கிற ஒரு லில்லி வெரைட்டி. இங்கே சில்லிஸ் வச்சுருக்கேன், அது பக்கத்தில் சில்லிஸ் இருக்குது. இங்கே ஒரு எக்கினாப்சிஸ் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு அப்பன்ஷியா இருக்குது சின்னதாக. இங்கே மேலே பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ், இது வந்து மெமிலேரியா ப்ரோலிஃபெரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அது கிறிஸ்மஸ் கேக்டஸ். இது வந்துங்க ஜிம்னோகெலிஷியம் பால்டியேனம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது 3rd டைம் நான் இந்த பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. 2 டைம் வாங்கி போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து லொபீவியா அரக்னகாந்தா, பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வரும் இதில். அதுக்கடுத்து வெரைட்டி மேலே கொஞ்சம் வச்சுருக்கேன் ஜன்னலில். இது வந்து சல்கோரிபுஷியா ஹைன்செனியை அப்படிங்கிறது. இது போயிடுச்சிங்க, இந்த பிளான்ட்டு வராமல் போயிடுச்சு. அது ஏதோ கடிச்சிடுச்சு அந்த பிளான்ட்டை. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரோஃபைட்டம் மிரியோஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அது பக்கத்தில் ஆஸ்ட்ரோஃபைட்டம் ஆஸ்டீரியாஸ் சூப்பர் கபூட்டோ, இது தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரீவியஸ் வீடியோவில். இது வந்துங்க நியோசிலேனியா டைமார்ஃபா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது புது வெரைட்டி, இது ரேர் வெரைட்டி. இதனுடைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப சின்ன பிளான்ட்டுங்க, நல்ல பெரிய பிளான்ட் ஆகணும், ஃப்ளவர் வரணுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அடுத்த வெரைட்டி வந்துங்க இது ஒரு மூன் ஸ்டோன் செக்குலண்ட். இது கேக்டஸ் கிடையாது, செக்குலண்ட், மூன் ஸ்டோன் செக்குலண்ட். இது நான் ஒரு பிளான்ட் வாங்கும்போது அதில் ஒட்டி ஒரே ஒரு லீஃப் வந்திருந்தது, அதில் ப்ரோபகேஷன் பண்ணேன். இது வந்துங்க எக்சுவேரியா ரன்யோனியை, இது கூட தான் அந்த ஒரு லீஃப் ஒட்டி வந்தது. இது உங்களுக்கு தெரியும், நான் இது அமெரிக்கன் சீட்ஸ் ஹைப்ரிட் ப்ரைவேட் லிமிட்டெடில் வாங்கினது. அப்போ ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன் நான். அவ்வளோதாங்க, கேக்டஸ் கீழே அவ்வளோதான். எங்கள் பிளான்ட் ஃபுட்டு
எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு இது ப்ரூஃபு. பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளவரே வராமல் இருந்தது. இந்த பிளான்ட் ஃபுட்டு போட்டவுடனே எல்லாம் நல்லா துளிர ஆரம்பிச்சிது, எல்லாம் ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிது. நான் அந்த சப்போட்டா மரம் கூட உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது கூட அப்படியே இருந்தது, துளிர் வர ஆரம்பிச்சிது. இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், ரோஸ் கூட அப்படியே தான் இருந்தது, ஒரு மொட்டுக்கள் வராமல் அப்படியே இருந்தது. அந்த பிளான்ட் ஃபுட்டு போட்டதுக்கப்புறமா நானே தயார் பண்ண பிளான்ட் ஃபுட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கூட சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட்ஸ்க்கு, எல்லா பிளான்ட்ஸுக்குமே கொடுக்கலாம். அது நான் ஒன்று மறந்துட்டேன் அதில் ஆட் பண்ணுற ஒரு இது என்னன்ட்டு, எக்ஷெல்ஸ் இருந்தால் அது கூட போடுங்க, அதுவும் நல்லது. கால்சியம் கண்டென்ட் வந்து பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும். ஓகேங்க, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Life with Nature. Take care. Bye. Thank you. Thanks for watching. Happy gardening.